அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. போலி குருமார்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அப்படின்னு கேட்டிருக்காரு. போலி குருமார்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க மிக ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாத ஒன்று. எளிமையாக பார்த்துட முடியாது, பேசிட முடியாது, தொடர்பு கொள்ளவே முடியாது. நீங்கள் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களோட உடைகள்லாம் மிக ஆடம்பரமாக இருக்கும். ஒருத்தவரெலாம் பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்பாக வைக்கிறதுலேருந்து அவருக்கு ஆடை அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும் போல் இருக்குது. அந்த உடையெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது. ருத்ராட்சன்னா ஒரு கட்டாக இருக்குது. எப்படியோ சொல்கிறாங்க. இந்த போலி குருமார்கள் எப்போதுமே தன்னை மகான் அப்படின்னு வலியுறுத்துவாங்க. நான் தான் கடவுளோட அவதாரம்னு சொல்லுவான், நான் தான் கடவுள்னு சொல்லுவான். இப்படி பலவிதமான பொய்களை அவன் சொல்லுவான். தன்னை எளிமைப்படுத்திக்கவே மாட்டான். தன் உடையையும் எளிமைப்படுத்திக்க மாட்டான், தன்னையும் எளிமைப்படுத்திக்க மாட்டான். ஒரு பிரம்மாண்டமாகவே காமிப்பான். ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு இணையாக, ஒரு அரசியல்வாதிக்கு இணையாக அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, உருவ வழிபாடு. இப்போ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உருவ வழிபாடு கூடாது, நீங்கள் உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இவர் கோயிலை நிறுவான், தியானலிங்கன்னு ஒன்று நிறுவான். நிறையா புற வழிபாடு நிறையா இருக்கும், உங்களை ஏமாத்துறதுக்கான வழிமுறை. அப்போ உண்மையான சித்தர்கள் இது எல்லாமே வேணான்னு சொல்லுவாங்க. அந்த சித்தர்களோட முறைப்படி அவங்களோட யோகாலாம் இருக்காது. குண்டலினி சக்தியை ஏற்றுறன்றாங்க, இறக்குறன்றாங்க. அப்படிலாம் ஏற்றிட முடியாது, இறக்கிடலாம் முடியாது. அது தானாக ஏறணும். அதுக்கு படாத சிரமப்படணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் தவத்தில் ஈடுபடணும். 12 வருஷம் அந்த யோகா பயிற்சியில் இருக்கணும். இப்படி பலவிதமாக இருக்குது. இப்போ அவங்களாம் சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா தூக்கி போட்டு எரிச்சிடுவாங்க. சமாதி அடைந்தாலே புதைக்கணும். அவர்கள் எழுதிய நூல்களெல்லாம் அங்கங்கே பிழை நிறைய இருக்கும். அவங்கெல்லாம் எதையோ பார்த்து படிச்சுட்டு ஒரு நூலை எழுதுறது. அப்போ அதில் எங்களை போல் ஆட்கள் அந்த நூல்கள்லாம் படிக்கக்குள்ள யோகாவை பற்றிய நிறைய பிழைகள் இருக்கும். சும்மா சாதாரண பயிற்சிகளை தான் சொல்லித் தருவாங்க. மேல்நிலை பயிற்சி, ஒரு ஆசியத்தை யாரும் சொல்லித்தரவே மாட்டாங்க. இப்படி போலி குருமார்களை பற்றி அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்களோட வாழ்க்கை முறை எளிமையாகவே இருக்காது. ஒரு சித்தனுக்கு என்ன தேவை, ஒரே ஒரு ஒத்த கோமணம் இருந்தால் போகிறோம். இல்லைன்னா மேலே ஒரு துண்டு, கீழே ஒரு துண்டு.